நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். டௌரி வந்து அன்வான்ட்னு நான் நினைக்கிறேன். என்ன உங்கள் ஐயா வீட்டிலேருந்து நிறையா கொண்டு வந்துட்டியாக்கும், எல்லாத்தையும் எடுத்து வைக்க தட்டில் அப்படிங்கிற ஒரு சாப்பிடும்போது கூட அந்த அந்த இதெல்லாம் இன்னும் இருக்குது. மேரேஜ்னாலே ஒரு பயம் தான், அது ஒரு கோபியா மாதிரி இப்போ நிறைய கேர்ள்ஸ்க்கு இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே சிங்கிளாக இண்டிபெண்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, கணவன் மனைவிங்கிற வாழ்க்கையில் எனக்கு ஈடுபாடு கிடையாது. துணைவியர் வாழ போகிறோம், அவ்வளோதான். ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிங்கிறவங்க எதிர்பாலினம் கிடையாது. ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் சகபாலினம். சிங்கிளா எனக்கு இப்போ பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்களை கேட்கறதுக்கு, நிறைய நியூஸ்ல பார்க்கறதுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. வரதட்சணை கொடுமையினால நடக்கிற மரணங்கள் தொடர்ந்து நடந்த வண்ணமா இருக்குது. பொன்னேரியை சேர்ந்த பெண் திருமணமாகி 4 நாள்ல தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. ஒரு சவரன் நகை, ஏசி கேட்டு வரதட்சணை கொடுமை செஞ்சதுனால இந்த மரணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி திருப்பூரை சேர்ந்த ரித்தன்யாவோட மரணம் பலரையும் பரபரப்புல ஆழ்த்தி இருக்குது. ஒரு காலத்தில் வரதட்சணை கொடுத்தாங்கன்னா அப்போ சொத்துரிமை கிடையாது, பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. ஆண்களுக்கு மட்டும்தான் சொத்தெல்லாம் பகிர்ந்து கொடுத்தாங்க, பெண்கள் கிடையாது. அப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, அம்மி ஒன்று, உலக்க ஒன்று, உரல் ஒன்று, சொலவு ஒன்று, இந்த மாதிரி அந்த பானை, தாமிர பானை கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு அகல சட்டி இருக்கும், குத்து சட்டின்னு சொல்லுவாங்க, அது கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வீடு, ஒரு குடும்பம் இயங்குறதுக்கான அடிப்படையான தேவைகள் என்னவோ அதெல்லாம் அந்த வரதட்சணையில் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. நம்ம 2017 இருந்து 2022 வரை கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள்ல 7000க்கும் மேற்பட்ட வரதட்சணை கொடுமை மரணங்கள் வழக்குகள் பதிவாகி இருக்குது. இத்தனைக்கும் இந்தியால 1961ஆம் ஆண்டுல இருந்தே இதற்கான சட்டங்கள் இருக்குது. சட்டங்கள் என்னதான் கடுமையாக இருந்தாலும் வரதட்சணை அப்படிங்கிற ஒன்றை மட்டும் இன்றளவும் அழிக்க முடியாத ஒன்றாதான் இருந்து வருது. முதல்ல வரதட்சணை அப்படின்னா என்ன? வரதட்சணை தடுப்பு சட்டம் 2 படி வரதட்சணை என்பது சொத்து அல்லது விலை மதிப்பற்ற பொருட்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கொடுப்பது அல்லது கொடுப்பதற்கு சம்மதிப்பதாகும். திருமணத்திற்கு முன்பு அல்லது திருமணத்திற்கு பின்பு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கொடுக்கப்படும் நகை, பணம், சொத்துக்கள் இதில் பொருந்தும். அப்போ திருமணத்தின் போது பெற்றோர்களால் மணமகனுக்கோ அல்லது மணமகளுக்கோ கொடுக்கப்படும் பரிசு பொருட்கள் வரதட்சணை கீழே வருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. பரிசு பொருட்கள் வேற, வரதட்சணை வேற. அப்படி கொடுக்கப்படும் பரிசு பொருட்களை ப்ராப்பரா ஒரு லிஸ்டா எழுத வேண்டும். எழுதின லிஸ்ட்ல யார் இந்த பரிசு பொருளை கொடுத்திருக்கிறாங்க, என்ன பரிசு பொருள் கொடுத்திருக்கிறாங்க, அதோட விலை மதிப்பு என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே குறிப்பிட வேண்டும். அப்படி குறிப்பிட்ட அந்த லிஸ்ட்ல மணமகன், மணமகளோட கையொப்பமோ இருக்க வேண்டியது அவசியம். சட்டத்துல இது மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஆனா இது நடைமுறையில பின்பற்றப்படுதா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான். பேசிக்காக என்ன அப்படின்னா, வரதட்சணை வாங்குறது தப்பா அப்படின்னு கேட்டால் வரதட்சணை கொடுக்கறது கரெக்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. இந்த சட்டத்தின் கீழே வரதட்சணை வாங்குவது மட்டுமல்ல, வரதட்சணை கேட்பது கூட குற்றம்தான். வரதட்சணை வாங்குபவர்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும், வரதட்சணை கேட்பவர்களுக்கு, அதாவது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வரதட்சணை கேட்பவர்களுக்கு 6 மாதத்திலிருந்து 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். ஜாமீன் உண்டு, வெயிலபிள் தான். அது ஜாமீன் உண்டு, தாராளமாக வெளில வந்துடுவாங்க. மறுபடியும் அவங்ககிட்ட இருந்து அந்த பெண்ணுக்கு டார்ச்சர் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சிம்பிளாக என்ன செய்வாங்க அப்படின்னா, கேரக்டர் அசாசினேஷன் நடக்கும். இந்த பொண்ணு தெரியாதா நமக்கு, எப்படின்னு தெரியாதா அப்படிங்கிற அந்த கேள்விகள் எல்லாம் தாண்டி தான் அந்த பொண்ணு அங்கே நிற்கணும். அப்படிங்கிறப்ப இது முழுசாக பயன்பாட்டில் இருக்க முடியாது அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, எனக்கு திருமணமாகி 10 இருந்து 15 ஆண்டுகள் ஆகுது. நிறைய வரதட்சணை கொடுமைகளை நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதுக்கு இப்போ புகார் அளிக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா புகார் அளிக்கலாம். அதற்கு போதிய ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்கணும். சரி, ஒரு வேலை என்கிட்ட போதிய ஆதாரங்களும் இல்லை, நான் புகார் அளிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க போதிய ஆதாரம் இல்லைனாலுமே புகார் அளிக்கலாம். இதற்கு வரதட்சணை அதிகாரி சான்றுகள் அடிப்படையில மற்ற ஆதாரங்களை ஒருங்கிணைத்து வழக்க தொடர்வாங்க. சரி, என்னோட ஃப்ரெண்டு வரதட்சணை கொடுமையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்காக நான் புகார் அளிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா நீங்க புகார் அளிக்கலாம். பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் அவர்கள் தொடர்புடைய யார் வேண்டுமானாலுமே புகார் அளிக்கலாம். பெண் பிள்ளைங்களை நீ இதை செய்யாத, அதை செய்யாத, இதை இப்படி செய்யணும், அதை இப்படி செய்யணும், நம்ம ரொம்ப பண்படுத்திக்கிட்டே இருக்கோம். இதை இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த பண்பாடோடு வளர்க்குறோம் தெரியுமா? பண்பாடோடு வளர்க்குறதோடு சேர்த்து மரபு சார்ந்து பலப்படுத்தணும் பிள்ளைங்களை.
எப்படி பலப்படுத்தணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல தேங்கி நிற்காமல் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வேற ஒன்றும் இல்லை. இப்போ சமீபமாக நிறைய கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். இருந்தால் முடிஞ்சா பாரு, சமாளிக்க முடிஞ்சா பாரு, இல்லைனா வந்துடல அப்படின்னு சொல்ல ஒரு வார்த்தை இல்லாமல் தான் அந்த தவறுகள்லாம் நடக்கு. பெண்களாகிய நாம் நமக்கான உரிமைகளையும் சுதந்திரத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான சட்டங்களை பற்றி அறிந்து வைத்திருக்க வேண்டும். வரதட்சணை என்பது ஆண்களின் பிரச்சனை. மளிகை சாமான் கடையில் சோப்பு சீப்பு வாங்குவதற்போல் ஆண்கள் தான் விற்பனை பொருளாகிவிட்டார்கள். அசிங்கத்தை உணர மறுக்கின்றனர். நாம் ஏன் இதற்கு நம்மை மாய்த்து கொள்ள வேண்டும்? என்னையை நான் பார்த்துக்கிறது அளவுக்கு எனக்கான கல்வியையும் எனக்கான சூழ்நிலையும் என்னுடைய வீடு உருவாக்கி வச்சுருக்குங்கிற நம்பிக்கையை குழந்தைகள்கிட்ட விதைச்சிட்டோம் அப்படின்னா பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி பொழைச்சி கிடக்கும்.